Hello everyone, welcome back to my channel Sara Designs and நம்ம சேனலை நீங்க first time பார்க்கறீங்கன்னா hearty welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல high neck collar blouse with ari work ஓட cutting and stitching தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த blouse M size measurement stitch பண்ண போறோம். சோ measurement chart screenல display ஆகும், செக் பண்ணிக்கங்க. First paper pattern எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ளவுஸோடைய லென்த்து 13.5 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹாஃப் ஷோல்டர் 7.5 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டருக்கு வந்து ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ ஹாஃப் ஷோல்டர் அப்படியே மார்க் பண்ணுறேன் 7.5 inches. இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஸ்லோப்காக 0.5 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஆர்ம் ஹோலுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா half arm hole -1. ஸோ 6.5 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 செஸ்ட்டு 9 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாடி லூஸ்க்காக 1/2 inch வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 வேஸ்ட்டு 7.5 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் டாட்ஸ்க்காக 1 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இதை ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் 1 inch மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக் ஓப்பன் சைடு வந்து 2.5 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேப்பர் பேட்டர்ன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து நாட்ச் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ண பேக் பேப்பர் பேட்டர்னை இன்னொரு காப்பி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இன்னொரு பேப்பர் எடுத்துக்கிறேன் அண்ட் இதை வந்து அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணி அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது ஆர்ம் ஹோலுக்கு பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் ஆங்கிளும் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் டெப்த்துக்காக 0.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அந்த மிட் பாயிண்டில் 1/2 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேப்பர் எடுத்து மேலே வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து லென்த் வந்து 4 inches வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். கீழே மார்க் பண்ண 2.5 inches மேலேயும் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கோடைய டெப்த் வந்து 6.5 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து பாக்ஸ் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து 4 inches வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து 1.5 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இங்கேருந்து 1.25 inch வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா 1 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்கு ஷேப் அண்ட் காலர் ஷேப் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்து இந்த மாதிரி லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நெக்கு ஷேப் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போது காலருக்கு இந்த 2 பாயிண்ட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ காலர் அண்ட் நெக் ஷேப் ட்ரா பண்ணியாச்சு. இப்போது இங்கேருந்து ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த்து 12.5 inches வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது ஹாஃப் பஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கப் சைஸ் வந்து 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போது இங்கேருந்து 1 இன்ச்சு மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம பிரின்சஸ் டாட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதில் போய் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து 0.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஷேப்பையும் வந்து நம்ம இந்த பாயிண்ட்டோட நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ பிரின்சஸ் டாட் ஷேப் வந்து ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த லைனை வந்து கீழே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 2 பாயிண்ட்ஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது பேக் பேப்பர் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. அண்ட் பேக் நெக்குடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ரவுண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நெக்கு ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த நெக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெஷர் பண்ணிக்க போகிறோம். ஸோ 2.5 இன்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஹாஃப் தான் 2.5 இன்ச்சஸ். இப்போது இந்த 2.5 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து மார்க் பண்ணணும். 2.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் காப்பி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்கேலப் டிசைன் வந்து நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிசைன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த ஆப்பில். இந்த ஸ்கேலப்புடைய வித் வந்து 1 இன்ச் வர மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது கேன்வாஸோ இல்லை நார்மல் பேப்பர் கூட எடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் லாக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லைனுக்கு ஈக்குவலாக ஸ்கேலப் வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் காப்பி பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம நீட்டாக வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கேலப் டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஸ்கேலப் டிசைனை நான் வந்து நெக்கில் வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி ட்ரா பண்ணுறேனோ அதே மாதிரி ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இதை கம்ப்ளீட் பண்ண. ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லைனில் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கேல்ப் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கீழேருந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் ஸ்கேல்ப் வந்து இந்த மாதிரி க்ராஸாக வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்குடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்கேலப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட் ஸ்கேலப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹாஃப் தான் வந்து வரும். ஸோ டிசைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ எல்லா ஸ்கேலப்பும் வந்து நான் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வரும்போது இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து அலைன் பண்ணிக்க போகிறோம். ஸோ எரேசர் வச்சு நான் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 2 ஸ்கேலப்பையும் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ஸ்கேலப் வந்து கண்டினியூவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ கட்டிங் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஷோல்டர் லைன் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிரின்சஸ் டாட் ஷேப்பையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இங்கே நாட்ச் வந்து கட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பேப்பர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்ச் வந்து கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பேப்பர் எடுத்து இந்த சைட் பேப்பருக்கு அடியில் நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் இந்த நாட்ச் பாயிண்டில் 1/2 inch வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கப் சைஸ் வந்து 3 inches வந்து மார்க் பண்ணணும். மேலேயும் மார்க் பண்ணணும் அண்ட் கீழேயும் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போது பஸ்ட்டு ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்டில் வந்து அண்ட் அதோடு கண்டினியூ பண்ணி அண்ட் கீழே வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். இப்போது இந்த பஸ்ட்டு ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாயிண்டில் நாட்ச் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது இது எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நெக்கு வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நெக்கு ஸ்கேலப் டிசைன் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வரும்போது க்ராஸாக வரும். நம்ம எப்படி டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த டிசைனில் வந்து கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மெஷர்மெண்ட்ஸில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அண்ட் ஆல்சோ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபிட்டிங்கு. ஸோ நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்பு மேலேயே வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரெயிட் கட் வரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கேலப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக்கை வந்து ரிங்கில் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது கட் பண்ண பேப்பர் பேட்டர்னை எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ரிங் மேலே வந்து இது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ ஒரு சைடு வந்து ட்ரா பண்ணியாச்சு அண்ட் அகெயின் இன்னொரு சைடு ட்ரா பண்ணணும். ஸோ இந்த பேப்பர் பேட்டர்னை ஆப்போசிட் டைரக்ஷனில் டேர்ன் பண்ணிவிட்டு இப்போது இதனுடைய அவுட்லைனும் வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கும் வந்து அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் 2 நெக்கும் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போது ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கோல்டு ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் தான் போட போகிறேன். ஸோ 2 lines ஆஃப் செயின் ஸ்டிச் வந்து போடணும். ஸோ அவுட்லைனுக்காக 2 line செயின் ஸ்டிச் போடணும் ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்த ஸ்கேலப் வரும்போது இங்கேருந்து செயின் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அண்ட் அகெயின் இன்னொரு லைனும் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ செயின் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பீட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ரவுண்ட் பீட் வச்சு நம்ம அகெயின் அவுட்லைன் வந்து போட போகிறோம். ஸோ நீங்கள் 2 பீடாகவே எடுத்து ஸ்டிச் பண்ணி இந்த பீட் சைஸ் வந்து 2 mm ஆன்டிக் பீட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பீடாகவே எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வரும்போது நம்ம இந்த மாதிரி தான் வந்து டர்ன் பண்ணணும். ஸோ பீட் வச்சு ஒரு அவுட்லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கோல்டு கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஸ்கேலப்புடைய மிடில் வந்து நான் இதை வந்து ஒட்ட போகிறேன். ஸ்கேலப்புக்கும் ஸ்டோன்ஸ்க்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 inch கேப் விட்டு ஒட்டினாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கேலப் நடுவுலையும் வந்து நான் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ ஸ்டோன்ஸ் ஒட்டியாச்சு. இது நல்லா ட்ரை ஆக விட்டுடலாம். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் அகெயின் 2 mm ஆன்டிக் பீட் எடுத்து ஸ்டோன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கும் நான் 2 பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஸ்டோன்ஸ்க்கு வந்து அவுட்லைன் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பீட் எடுத்துக்கலாம். ஸோ ட்ராப் பீடு வந்து பார்த்திங்கன்னா நான் நீடில் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ராப் பீடாக எடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ராப் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஜரி த்ரெட் வச்சு அந்த பீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ எல்லா ட்ராப் பீடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்லைன் மாதிரி கண்டினியூஸாக கொடுத்தாச்சு. ஸோ இதே பேட்டர்ன் தான் எல்லா ஸ்டோன்ஸ்க்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஸ்கேலப்புக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 6 mm ஆன்டிக் பீட் அண்ட் ஒரு 2 mm ஆன்டிக் பீட் இது ரெண்டு எடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நீடில் வந்து 6 mm ஆன்டிக் பீட் அண்ட் 2 mm ஆன்டிக் பீட் எடுத்து நம்ம இது மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஸ்கேலப்புக்கு நடுவுலையும். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அவுட்கம் பார்க்கலாம். ஸோ அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ரெண்டு சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு நெக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரிங்லேருந்து ஃபேப்ரிக் வெளியே எடுத்துடலாம். இப்போது ஃப்ரண்ட் பேப்பர் பேட்டர்ன் வந்து இதுக்கு மேலே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் கீழே வந்து விட்டு போயிருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஸோ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். இங்கே 0.5 inch, இங்கே 0.5 inch, 0.5 inch, 0.5 inch அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 inch. ஸோ இங்கேயும் வந்து 1/4 inch கேப் விட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போது கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/4 inch கேப் விட்டு நம்ம கட் பண்ணணும். இது வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நாட்ச் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சைடு கட் பண்ண மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ரெண்டு சைடும் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு இதை வந்து லைனிங்கில் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு லைனிங் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பேக் எடுத்துக்கலாம். இப்போது பேக் நெக் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கோம், அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இதை வந்து லைனிங்கில் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ சைட் போர்ஷன் எடுத்துக்கலாம். இதுவும் வந்து லைனிங்கில் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 4 pieces கட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் ஆல்சோ சில்க் காட்டன்லேயும் கட் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் பேக் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சில்க் காட்டனில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டோடைய சில்க் காட்டன் அண்ட் லைனிங் ஒன்றா சேர்த்து நம்ம பெல் பின்ஸ் வந்து போட போகிறோம். அண்ட் இப்போது இங்கேருந்து நம்ம சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி நம்ம நெக்கு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இங்கே வரும்போது இந்த மாதிரி க்ராஸாக வரணும். ஸோ சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி நான் நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது நெக் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஸ்கேலப் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து நெக்கையும் வந்து கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போது நாட்ச் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்கு வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக் வந்து டர்ன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கார்னரில் வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். டாப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இங்கே வந்து நாட்ச் வந்து கட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது சைட் போர்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 சைட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் அண்ட் காட்டன் லைனிங் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து டாப் ஸ்டிச் மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம இதோட ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 நாட்ச் பாயிண்ட்டும் ஒன்றா சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து பெல் பின் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அலைன் பண்ணி நம்ம பெல் பின் வந்து போட போகிறோம். ஸோ மேலே அண்ட் கீழே கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு நம்ம பெல் பின்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸில் தான் நான் வந்து தைச்சிருக்கேன். இப்போது அகெயின் இன்னொரு லைனிங் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு அடியில் வந்து நம்ம கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இது வந்து பெல் பின் போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி லைனிங்கும் வந்து நான் கரெக்டாக அலைன் பண்ணி பெல் பின் வந்து போட்டு நான் வந்து இதை ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுவும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது சின்ன சின்னதாக நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைட் போர்ஷன் மட்டும் டபுள் லைனிங் கொடுத்து நம்ம வந்து கன்சீல் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ தட் நம்மளுக்கு ரா எட்ஜஸ் எதுவும் தெரியாது. ஸோ இதுக்காக தான் வந்து சைடு போர்ஷனுக்கு மட்டும் நான் வந்து டபுள் லைனிங் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது இதை வந்து ராங் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. இங்கே 1/2 inch வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதனுடைய மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டாட் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாட் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டாட்ஸு. ஸோ இது வந்து 0.5 inch வித்து மார்க் பண்ணிவிட்டேன் அண்ட் லென்த் வந்து 2.5 inches மார்க் பண்ணிவிட்டு இது லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் டாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நம்ம பிடிக்கணும். ஸோ 2 சைடும் வந்து டாட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கீழே ரா எட்ஜஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ 2 inchesக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து உள் சைடு வந்து 1 inch வித்துக்கு வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஸோ இது நீங்கள் மிஷின் ஸ்டிச் போட்டாலும் ஓகே, இல்லைனா ஹெம்மிங் பண்ணாலும் இன்னும் நீட்டாக இருக்கும். நான் வந்து ஹெம்மிங் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கேன்வாஸ் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் மேலே ஒரு 1 inchக்கு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது நெக்குடைய லென்த் வந்து 8 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேன்வாஸ் நெக்கு ஷேப் எதுக்காக அப்படின்னா நம்ம பேக் நெக்குக்காக ரெடி பண்ணுறோம். ஸோ கீழே ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போது இந்த 2 லைனுக்கும் மிடில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா 3.5 inches மார்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துக்கலாம். ஸோ மேலே வந்து இந்த ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். கீ ஹோல் நெக்கு தான் நம்ம ட்ரா பண்ணுறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து கொஞ்சம் ரவுண்டாக வரணும் அண்ட் மேலே வந்து கொஞ்சம் ஷார்ப் எட்ஜாக இருக்கணும். இப்போது இந்த நெக்குடைய அவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 inch வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டாட்டட் லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த நெக்கு ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ண நெக் ஷேப்பை வந்து லைனிங்கில் அயன் பண்ணிக்க போகிறோம். ஸோ அயன் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸ் ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நாட்சஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போது எட்ஜஸ் வந்து மடித்து தைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பேக் எடுத்துக்கிறேன். பேக்குடைய சில்க் காட்டன் அண்ட் லைனிங் ஒன்றா சேர்த்து கார்னர்ஸ் மட்டும் டாப் ஸ்டிச் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 inches ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதை 1 inch-ஆக வந்து 2 times மடித்து நம்ம தைக்க போகிறோம். ஸோ இங்கே கார்னரில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கலாம். இப்போது
ரைட் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹாஃபாக வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ நடுவில் வந்து இந்த மாதிரி மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போது இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் அகெயின் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போது ரெடி பண்ண இந்த கீ ஹோல் நெக்கை வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போது இங்கேருந்து 1 inch வந்து கீழே டவுனில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கீ ஹோல் நெக்கை வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பெல் பின் வந்து போட்டுக்கலாம். இப்போ நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நெக் வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நாட்சஸ் கட் பண்ணதுக்கப்புறம் நெக்கை வந்து டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ டேர்ன் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி அயன் பண்ணிக்கோங்க. அண்ட் அயன் பண்ணதுக்கப்புறம் அந்த நெக்குடைய எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெம்மிங் பண்ணணும். ஸோ இது வந்து ஹெம்மிங் பண்ணணும். அது வந்து லாஸ்ட்டாக ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ பேக் டாட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஷோல்டரை வந்து இப்படி ஹாஃபாக வந்து பிடிச்சி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டுடைய வித் வந்து பார்த்திங்கன்னா 0.5 inch, லென்த் வந்து பார்த்திங்கன்னா 3.5 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ரா பண்ணிவிட்டு இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பேக் டாட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர் வந்து செட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ பெல் பின்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போது பேக் நெக்குடைய மிட்டில் வந்து நாட்ச் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பெல் பின் போட்டுக்கிறேன். இப்போது இந்த காலரை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த பேக் நெக்குடைய மிட்டு நாட்ச் வர வரைக்கும் நம்ம வந்து ஒரு மார்க்கிங் வந்து போட போகிறோம். ஸோ இது வந்து மார்க் பண்ணியாச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த சைடும் காலர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பேக் நெக்குடைய மிட் பாயிண்ட் வர வரைக்கும் நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் வருது. இப்போது மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போது இந்த காலரை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சைடும் காலர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 2 மார்க்கிங்கும் ஒன்றா சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இது வேணால் ஒரு வாட்டி ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை ஜாயின் பண்ண பீஸை நம்ம உள்ளே தள்ளணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இப்போது இந்த காலரை வந்து பேக் நெக்கோட எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் பெல் பின் மட்டும் கரெக்டாக வந்து செட் பண்ணி பெல் பின் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ நான் இந்த ஆர்டரில் தான் வந்து கரெக்டாக செட் பண்ணி பெல் பின் போட்டிருக்கேன். இப்போது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஷோல்டருடைய எண்ட் பாயிண்ட்டு, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக காலர் வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு ஷோல்டர் மட்டும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஷோல்டருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எண்டு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு ஷோல்டர் மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்கோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலர் எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெல் பின் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது இந்த காலர் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் மட்டும் இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு கட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லைனிங் ஃபேப்ரிக் மட்டும் நம்ம வந்து இந்த கார்னரில் இந்த மாதிரி க்ராஸாக வந்து குட்டியாக கட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த லைனிங்கை இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போது பேக் நெக்கோட இந்த காலருடைய சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கை ஒன்றா சேர்த்து நம்ம வந்து பெல் பின் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை தான் வந்து ஜாயின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் மேலே இருக்கிற அந்த காட்டன் லைனிங்கை மடித்து தைப்போம். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் எதை ஜாயின் பண்ணுறேன்னா பேக் நெக்கு அண்ட் ஃப்ரண்ட்டு காலருடைய சில்க் காட்டன் ஃபேப்ரிக் இது ரெண்டுத்தையும் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைனிங்கை வந்து நம்ம இந்த மாதிரி உள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஸோ தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த பெண்டிங்கில் வந்து சின்ன நாட்ச் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நாட்ச் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ரா எட்ஜஸ் தெரியாமல் இந்த லைனிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறோம். ஸோ லைனிங் வந்து இப்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல ஃபோல்ட் பண்ணிவிட்டு பெல் பின்ஸ் வந்து போட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ பெல் பின் போட்டாச்சு. இப்போது நான் இந்த எட்ஜை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இந்த காலர் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகாது. ஸோ பெல் பின்ஸ் போட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா த்ரெட் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நெக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீவ்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லீவோடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டான வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த பஃப் ஸ்லீவோடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து ரொம்ப கிளியராக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹூக் சைடு அண்ட் பார் சைடு வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹூக் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு 1.5 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்டெப் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து முதல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம 2 டைம்ஸ் இந்த மாதிரி மடித்து தைக்க போகிறோம். ஸோ மேலே வரும்போது அந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து உள் சைடு இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம தைக்க போகிறோம். ஸோ ஹூக் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார் சைடு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பார் சைடு வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அகெயின் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ மேலே வரும்போது இதை இந்த மாதிரி உள்ளே வந்து நம்ம டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதை மடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து ஈக்குவலாக வந்து வர மாதிரி மடிக்கணும். இப்போது அகெயின் அதுக்கு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் அளவில் வந்து நம்ம அகெயின் இன்னொரு ஸ்டிச் வந்து போடணும். ஸோ பார் சைடும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட் சீம் போடணும். ஸோ சைட் சீம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஹை பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம சேனல் க்ரோ ஆக உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டுட்டோரியலோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தட் ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.